போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நூல்வழி சீரிஸோட 3வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு டேம் 3ல் இயல் 1ல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடப்பகுதியில் தாராபாரதியின் ஒரு நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள் முதலிய இவர் இயற்றிய நூல்களாகும். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவராம். கவிஞாயிறு இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள் முதலியவை இவர் இயற்றிய நூலாகும். இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறையா நூல் எழுதியிருக்காரு, அதை பின்னால் பார்ப்போம். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் டேம் 3ல் இயல் 2ல் பராபரக்கண்ணி என்னும் பாடப்பகுதியில் தாயுமானவர் பற்றின நூல் குறிப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பராபரக்கண்ணி இப்பாடலை இயற்றியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணிபுரிந்தவர். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாமில் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. இது தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. இப்பாடல்கள் பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இதுவும் ரொம்ப முக்கியம். இப்பாடலை இயற்றியவர் யாருன்னா தாயுமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணிபுரிந்தவராம். இப்பகுதி தாயுமானவர் பாடல் என்னும் நூலில் உள்ளதாம். இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவாராம். இப்பாடல் பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளதாம். கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேம் 3ல் இயல் 2ல் நீங்கள் நல்லவர் என்னும் பாடப்பகுதியில் கலீல் கிப்ரானை பற்றி நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கலீல் கிப்ரான் நெப்லான் நாட்டைச் சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலீல் கிப்ரான் நெப்லான் நாட்டைச் சேர்ந்தவராம். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரையாளர், ஓவியர் என பன்முகத்தன்மையும் இவருக்கு இருக்கான். இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கான். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேம் 3ல் இயல் 2ல் பாதாம் என்னும் பாடப்பகுதியில் இருக்க ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏஎஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீங்காதவை. உப பாண்டவம், கதவிலாசம், தேசாந்தரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இது ரொம்ப முக்கியம். தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து வெளிவந்ததான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஎஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு குறிப்பிடத்தக்கவராக. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் அவ்வளோ இருக்கான். உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளாராம். இவர் நூல் ரொம்ப முக்கியம். இதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேம் 3ல் இயல் 3ல் ஆசிய ஜோதி என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை குறிக்கிறது. இந்த நூல்வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞராம். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவராம். இது பாரதிதாசனுக்கும் இவருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க.
பணியாற்றிய ஆண்டு பார்த்துக்கோங்க, 36 ஆண்டுகள் தேசிய விநாயகனார். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவரும் இவர் தான். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா, இது ரொம்ப முக்கியம். எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. இதுவும் டிஎன்பிசி எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்நூல் புத்தரின் வரலாற்றை தழுவி எழுதப்பட்டதான். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்ததை ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம். தாராபாரதியின் நூற்குறிப்பை முதல்ல பார்க்க போகிறோம். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவராம். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள் முதலியவை இவர் இயற்றிய நூல்களாகுமா. இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தாயுமானவர் அவர்களுடைய நூல்வெளி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். எந்த பாடலை? பராபரக்கனி எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய சொக்கநாதர் சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணியாற்றியவர். இது காரணம் கூற்றுல அடிக்கடி கேட்பாங்க. இப்பகுதி தாயுமானவர்கள் பாடல் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்றும் சொல்லுவாங்களாம். இப்பாடல் பராபரிக்காத கன்னி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அடுத்ததாக கலீல் கிப்ரானை பற்றி ஒரு ரிவிஷன். கலீல் கிப்ரான் லெப்னான் நாட்டைச் சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என இவருக்கு பன்முக ஆற்றல் இருக்குது. இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரிவிஷன் ஏஎஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றின ஒரு நூல்வெளி. ஏஎஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர். அவர் தற்கால எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவராம். இவர் நாவல், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் அவ்வளோ இருக்குது. உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் என்னும் முதலிய ஏராளமான நூல்களையும் இயற்றியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் கவிதை சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரிவிஷன் தேசிக விநாயகனார் அவர்களை பற்றின ஒரு நூல்வெளி தான். வாங்க பார்க்கலாம். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. இன்றைக்கி நம்ம இதை பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறொரு இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.